الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحبوا أهل بيتي لحبي. وأيضا قال من مات على حب آل محمد مات شهيدا أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவின் பயானின் தலைப்பாக ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகத்துவமும் ஷஹாதத்தும் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதம் சிறப்பான முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்தில் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்ல பைத் என்ற குடும்பத்தை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு குர்ஆனிலே அஹ்ல பைத் என்பதாக வந்திருக்கின்றது. இந்த உலகத்திலேயே எல்லா குடும்பங்களை விடவும் சிறந்த உயர்ந்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு அஹ்ல பைத் என்றும் ஆலே முஹம்மது என்றும் சொல்லப்படுகின்றது. அஹ்ல பைத், ஆலே முஹம்மது, ஆலே ரசூல் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் சிறப்புகளை நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாக ஒரே வரியில் அவருடைய குடும்பத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குடும்பத்தை ஆலே முஹம்மதை எந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கதாக இருக்கிறது சொன்னால், நாம் தினசரி அவர்களை, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை ஆலே முஹம்மதை நாம் தினசரி ஒவ்வொரு தொழுகையிலும் நினைவு கூறுகின்றோம். அவர் நினைவு கூறாமல் தொழுகை முழுமை பெறாது. நாம் எல்லாம் தொழுகையில் முடித்து கடைசியில் அத்தையாத்துக்கு பிறகு ஓதுகின்ற தருவத இப்ராஹிம் இருக்கிறது அல்லவா, கடைசியில் ஓதுகின்றோம். அப்துஹு வ ரசூல் என்று ஓதிய பிறகு என்ன ஓதுகின்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ரஹமத் பொழிவாயாக. வ அலா ஆலி முஹம்மதின், இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் மீதும் ரஹமத் பொழிவாயாக என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும்
ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை ஆலே முஹம்மதை நினைவு கூறுகின்ற வகையிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அந்த அளவிற்கு உயர்ந்த தர்ஜாவை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் உயர்ந்த என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது சுருக்கமாக. இனி விரிவான நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்ற இந்த அஹ்ல பைத் என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் பெண் குழந்தைகள், ஆண் பெண் பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்கள் எல்லோருமே அஹ்ல பைத் தான். ஆனால் இந்த குடும்பத்தில் மிக மிக சிறப்பிற்குரியவர்கள், அஹ்ல பைத்துகளிலேயே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் 4 நல்லடியார்கள். அவர்கள்தான் ஹதரத் அலி, ஹதரத் ஃபாத்திமா, ஹதரத் ஹசன், ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 பேர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். குர்ஆன் ஷரீஃபில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஹ்ல பைத்தை பற்றி ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கின்றார். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹ்ஹிரகும் தத்ஹீரா. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுக்கு அஹ்ல பைத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாகி அஹ்ல பைத்தை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அலி அவர்களையும், ஹதரத் ஃபாத்திமா அவர்களையும், ஹதரத் ஹசன், ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 4 பேரையும் தனக்கு அருகிலே அழைத்து அமர வைத்து அல்லாஹ் இடத்தில் துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நீ குர்ஆனிலே அஹ்ல பைத் என்று சொல்லியிருக்கின்றாயே, அல்லாஹும்ம ஹாவுலா அஹ்லி பைத்தி, யா அல்லாஹ் இவர்கள் என்னுடைய அஹ்ல பைத்தாக இருக்கின்றார்கள், எனவே இவர்களை நீ பரிசுத்தப்படுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அப்ப பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள், பெண் மக்கள், ஆண் மக்கள், உறவினர்களும் அஹ்ல பைத்தா இருந்தாலும் இந்த 4 பேர் இருக்கின்றார்களே அஹ்ல பைத்துகளில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த 4 பேருடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனியாக சொல்லியிருக்கிறார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி சொல்றாங்க, அலியும் அன மதீனத்துல் இல்ம் வ அலியும் பாபுஹா. நான் கல்வி என்ற பட்டணம் என்று சொன்னால் அந்த பட்டணத்தின் நுழைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவிற்கு அறிவு மேதையாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹதரத் ஃபாத்திமா சய்யிதத்துன் நிசா லி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய பெண்கள் அனைவருக்கும் தலைவி ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொன்னார்கள் அல் ஹசன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. ஹதரத் ஹசன், ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவர்களும் சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அனைத்து அஹ்ல பைத்துகளில் இருந்தும் இந்த 4 தவர்கள் 4 நன்றியார் சிறந்தவர்கள். அந்த 4 பேரும் தனித்தனியாக சிறப்பிற்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார்கள், இந்த இருவரும் சொர்க்கத்தின் வாலிபர்களுக்கு தலைவர் சொல்றாங்க. அப்ப இந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தில் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அதிலும் குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அஹ்ல பைத்தை நினைவுக்கு ஒரு நோக்கம் என்னோடு சொன்னால் அவர்களை நாம் மஹப்பத் வைக்க வேண்டும், அவருடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இதெல்லாம் ஒரு இபாதத்து தான். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை நேசிப்பதும் மஹப்பத் வைப்பதும் ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஹ்ல பைத்தை அந்த அளவிற்கு மஹப்பத் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற போது
மதினத்து மக்கள், மதினாவுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய காணிக்கைகளை, அன்பளிப்புகளை, பணம் காசுகளை எல்லாம் கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களால் எங்களுக்கு எவ்வளோ அல்லாஹ் உயர்வு கொடுத்திருக்கின்றார், ஈமானை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், தாங்கள் எங்களுக்கு நேரான வழியை காட்டினீர்கள். நாங்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்தோம், தாங்கள் எங்களை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்தஸ்திற்கு உயர்த்தி விட்டீர்கள். நாங்கள் தங்களுடைய உம்மத்தாக இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் எங்களை ஹைர உம்மத், சிறந்த உம்மத் என்று சொல்லியிருக்கின்றார். தங்களுடைய உம்மத்தாக இருப்பதன் காரணத்தினால், தங்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இது போன்ற நிறைய நியமத்துகளை அல்லாஹ் உங்கள் மூலம் கொடுத்திருக்கின்றான். எனவே நாங்கள் தங்களுடைய இந்த பணிக்காக வேண்டி நாங்கள் இவ்வளவு காணிக்கைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறோம் சொல்ல கொடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகின்றான். பயானின் ஆரம்பத்தில் நான் ஓதி இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, நான் எவ்வளோ உங்களுக்கு பணி செய்திருக்கல, இந்த பணிக்கெல்லாம் எனக்கு எந்த விதமான உபகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை, எந்த பரிகாரம், எந்த உபகாரம் செய்ய தேவையில்லை. நீங்கள் எனக்கு உபகாரம் செய்வதாக இருந்தால் என்னுடைய குடும்பத்தாரை நீங்கள் நேசியுங்கள் சொல்றாங்க. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், நான் உங்களிடத்தில் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஒருவேளை எனக்கு நீங்கள் பிரதிபலன் கொடுப்பதாக இருந்தால் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய பைத், அஹ்ல பைத்தை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய சொந்தக்காரர்களை நீங்கள் மஹப்பத் வையுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகிறது, என்னுடைய மஹப்பத் உங்களுக்கு வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மஹப்பத் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய ஆலே முஹம்மது நீங்கள் நேசியுங்கள். அஹிப்பு அஹ்ல பைதி லிஹுப்பி, என்னுடைய மஹப்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் என் குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை நேசிப்பதை பற்றி நிறைய விஷயம் சொல்லுகிறாங்க. சொன்னார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மம் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின், எவரொருவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் மீது மஹப்பத் வைத்த நிலையில் மௌத்தாகின்றாரோ மாத ஷஹீதா, அவர் ஷஹீதாக மௌத்தாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள், வமம் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின், எவரொருவர் மௌத்தாகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் மஹப்பத் வைத்து அதே நிலையில் மௌத்தானால் ஃபுத்திஹ லஹு ஃபீ கப்ரிஹி பாபுன் இலல் ஜன்னah, அவர் கபரில் அடக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மலக்குகள் உத்தரவிடுவார், இவர் என்னுடைய நபியுடைய குடும்பத்தை நேசித்தவர், இவருக்காக சொர்க்கத்தின் ஒரு கதவை திறந்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லுவார். எவ்வளவு பெரிய தர்ஜா பாருங்க, அவ்வளவு தர்ஜா. இன்னும் சொன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தர்ஜா சொல்றாங்க பாருங்க, மம் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஜஅலல்லாஹு கப்ரஹு மஸார மலாயிகத்திர் ரஹ்மா, இவர் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் மீது மஹப்பத் வைத்த நிலையில் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தஆலா இப்படி தரப்படுறார் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் மீது மஹப்பத் வைத்து மௌத்தாகிவிட்டால், கபரில் அடக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில மலக்குமார்களை நியமிக்கின்றார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் தினசரி வந்து அவரை ஜியாரத் செய்றாங்க. ஜஅலல்லாஹு கப்ரஹு மஸாரன் மலாயிகத்துர் ரஹ்மா, ரஹமத்துடைய மலக்குமார்கள் வந்து அவங்க ஜியாரத் செய்றாங்க. எவ்வளவு பெரிய பரக்கத், அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஆரம்ப சொன்னல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சொன்னா எல்லாம் வராங்க. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இரண்டு பேரை பற்றி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அஹிப்பஹுமா, யா அல்லாஹ் என்னுடைய பேர பிள்ளைகள்
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீ மஹப்பத் வைக்கப்பாயாக. இன்னும் சொன்னார்கள் வஅஹிப்ப மய்யுஹிப்புஹுமா, அந்த இருவரையும் யார் மஹப்பத் வைக்கிறார்களோ அவரையும் நீ மஹப்பத் வைப்பாயாக. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கணும், அந்த இரண்டு பேரை யார் நேசிக்கிறாங்களோ அவரையும் நீ நேசிப்பாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தர்ஜா பாருங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் இந்த மாதத்திலே ஷஹீதானதில்லை, நமக்கு தெரிந்த விஷயம்தான். அல்லாஹ்வுடைய பாதை ஷஹீதானாங்க. ஷஹீதனாங்க அல் மௌத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்தாகிறார்கள், அவர் பேர் ஷஹீத். அப்ப இவங்க ஷஹீதுக்கு என்ன காரணம்? அது பெரிய வரலாறு, நமக்கெல்லாம் அனைவரும் தெரிஞ்ச விஷயம் தான். சுருக்கமாக சொல்ல போனால் அவர்கள் அநியாயத்திற்கு துணை போகவில்லை. யசீதுடைய அந்த ஆட்சி, யசீத் இஸ்லாமிய ஆட்சிக்கு தகுதி இல்லாதவராக இருந்த காரணத்தினால் அவர்கள் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த உறுதி கொள்கையிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நல்லதுக்கு உதவி செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, நல்ல காரியத்திற்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நியாயத்திற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கு அநியாயத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். அநியாயத்துக்கு உத்தரவு போகண்டா, நம்ம கொல்லப்படுவோம், பாதிக்கப்படுவோம் என்று இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் உயிரே போனாலும் பரவாயில்லை, அது நீங்கள் ஷஹாதத் கிடைக்கும் உங்களுக்கு. அநியாயத்திற்கு துணை போக மாட்டேன், அநீதிக்கு துணை போக மாட்டேன், பாவத்திற்கு துணை போக மாட்டேன் என்று நீங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பதன் காரணத்தினால் உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நீங்கள் ஷஹீத் என்று அல்லாஹ் ஜல்ல ஷான் சொல்லி காட்டுகின்றார். அந்த வகையிலே தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யசீதுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. யசீதுடைய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிக்கு மாற்றமான ஆட்சியாக இருந்த காரணத்தினால், ஆதரவு கொடுக்காத காரணத்தினால் அவருடைய படையினரால் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் நாம் பார்க்கின்ற பொழுது ஷஹாதத் என்பது அல் மௌத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்தாவது என்பது சாதாரண மௌத் அல்ல. அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றானோ அவருக்கு அந்த தர்ஜா கொடுக்கிறான். அவ்வளவு பேர் உயர்ந்த தர்ஜா. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகிறது. ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம். எப்படி துஆ செய்ய தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி லவதத்து இலா அகுஸு ஃபீ சபீலில்லாஹ் ஃபவக்தல். நான் விரும்புகின்றேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் விரும்புகின்றேன், நான் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு ஷஹீதாக்கப்பட வேண்டும். யாருக்கு? ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு ஷஹீதாக வேண்டும், மீண்டும் அல்லாஹ்வுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், மீண்டும் போரிட்டு ஷஹீதாக வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும், மீண்டும் போரிட்டு ஷஹீதாக வேண்டும். 3 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னார். ஏன் தெரியுமா? ஹதீஸில் இப்படி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, எந்த ஒரு சொர்க்கவாசியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக. இப்போ ஹதீஸில் இப்படி வருகிறது, சொர்க்கத்துக்கு உள்ளே போயிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. விட்டுட்டு போனால் எங்கே திருப்பி உள்ள விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போயிட்டா எந்த ஒரு சொர்க்கவாசியும் சொர்க்கத்துக்கு உள்ளே போன பிறகு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அல்ல துனியாவுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் ஷஹீத் ஆசைப்படுவாராம். ஒரு ஷஹீத் ஆகிவிட்டார், ஷஹீதாகி அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா அந்த ஷஹீத் வந்து ஆசைப்படுவாரா, எனக்கு யா அல்லாஹ் என்னை மீண்டும் துனியாவுக்கு அனுப்பு யா அல்லாஹ், மீண்டும் நான் உன்னுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக வேண்டும், மீண்டும் அனுப்பு, நான் உன்னுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக வேண்டும். இப்படி 10 தடவை சொல்லுவாராம். போரிட்டு ஷஹீதாக வேண்டும், போரிட்டு ஷஹீதாக வேண்டும் என்று சொல்லி ஷஹீது சொர்க்கத்திற்கு போன பிறகு ஆசைப்படுவாராம். என்ன காரணம் சொல்றாங்க? அந்த ஷஹீதுக்கு அந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கப்படும் சொர்க்கத்திலே.
மற்ற சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு, ஒரு மதிப்பு, மரியாதை, கண்ணியம் ஷஹீது கிடைக்கின்றது. எனவே தான் ஷஹீது என்ன பண்ணுவார்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு போன பிறகும் மீண்டும் துன்யாவுக்கு வர வேண்டும் ஆசைப்படுவார். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகின்றார், வலா தஹஸபன்னல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. யார் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு ஷஹீதாகிவிட்டார்களோ அவர் மௌத்தா போயிட்டாரு, மரணித்து விட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதையில் மௌத்தாகிவிட்டால் மௌத்தான என்று சொல்லாதீங்க. பல் அஹ்யாவுன், அவர் உயிரோடு தான் இருக்கின்றார், அவர் ஹயாதகத்தான் இருக்கின்றார். இந்த ரப்பி மிர்ஸகூன், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கின்றார். யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தி மினல்லாஹ் ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹ். அல்லாஹ் அவர் கொடுக்கின்ற அந்த தர்ஜாவை பார்த்து அவர் சந்தோஷப்படுகின்றார். என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பினா நான் போய் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ஷஹீதான எவ்வளோ அந்தஸ்துன்னு சொல்லுவேன், அதனால் என்னை அனுப்பியாளர் சொல்லுவார். யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தி மினல்லாஹ். அப்போ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்து தான் ஷஹீத் அந்தஸ்தாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். இதன் காரணத்தினால் கிடைத்தது, தங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். எனவே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில் நாம் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த கொள்கை உறுதியாக இருக்கணும். என்ன கொள்கைங்க? நல்லதுக்கு துணை போகணும், கெட்டதுக்கு துணை போகக்கூடாது. அதனால் என்ன எழுப்பு வந்தாலும் சரி, உயிரை போனாலும் சரி என்று அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் அந்த உறுதியான ஈமானை தந்தருள் புரிவானாக. அத்தோடு மஹப்பத் அஹ்ல ரசூல், ஆல ரசூல், அஹ்ல பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை நேசிக்கக்கூடிய தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், உன்னையும் நேசிக்கக்கூடிய, உன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மஹப்பத் வைக்கக்கூடிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரையும் மஹப்பத் வைக்கக்கூடிய நல்லோர் கூட்டத்திலே எங்கள் அனைவரும் சேர்த்தருள் புரிவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.